எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு காய்கறியை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போறோங்க. இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கிலோ அளவுள்ள வெள்ளை பூசணிக்கால நடுவுல இருக்க சதை பகுதியெல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்க தோலியும் சீவிட்டு இது போல துண்டுகளா எடுத்து நான் சேர்த்திருக்கேன். நீங்க ரொம்ப பெருசு பெருசா கட் பண்ணிடாதீங்க. உள்ள நமக்கு இனிப்பு ஊறாது. ஓரளவு கரெக்டான சைஸ்ல இருக்க துண்டுகளா கட் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. சில சமயம் காயில நிறைய நீர் சத்து இருக்கும், சில சமயம் கொஞ்சமா நீர் சத்து குறைவா இருக்கும். அப்படி இருக்க சமயத்துல நம்ம தண்ணி சேர்க்க வேண்டி இருக்கும். 100 ml அளவுள்ள தண்ணி சேர்த்திருக்கு. நிறைய தண்ணி சேர்த்துட வேணாம். நிறைய தண்ணி சேர்த்தா காய் நல்லா வெந்து குழஞ்சு போயிடும். கரெக்டான அளவு தண்ணி சேர்த்தீங்கன்னா நல்லா கெட்டியா நமக்கு இருக்கும், ஆனா காய் வெந்திருக்கும். தண்ணி சேர்த்த உடனே மிதமான தீயில வச்சுட்டு வேக வைங்க. கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இது போல பூசணிக்காய் நமக்கு வெந்து வரும். நல்லா முத்தின பூசணிக்கால செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எந்த அளவு செய்ய விரும்புறீங்களோ அதுக்கேத்த மாதிரி மற்ற அளவை நீங்க கூடுதலாவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஒரு 5 பேர் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சா அந்த ஒரே டைமுக்கு நம்ம கொடுக்குற அளவு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு காய் எந்த அளவு நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு பாருங்க. கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இது போல நம்ம ஊத்துன எல்லா தண்ணியுமே உறிஞ்சிக்கிற அளவுக்கு காயை வேக வச்சுக்கணும். இந்த சமயத்துல 1/4 கிலோ அளவுள்ள சர்க்கரை சேர்த்திருக்கேன். சர்க்கரையில சேர்த்து செய்யும் பொழுது நம்ம ஆக்ரா பேடா சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது போல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். சர்க்கரை விருப்பப்படாதவங்க மண்ணில்லாத நல்ல சுத்தமான வெல்லமா இருந்ததுன்னா அதை இந்த சமயத்துல சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையில கூட செய்யலாம். இது உங்களோட ஃபிளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்க இனிப்பு சேர்த்துக்கலாம். ஆனா 1/2 கிலோ அளவுள்ள காயோட சதைப்பகுதியை எடுத்துட்டு தோலை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்திருக்கோம். இதுக்கு 1/4 கிலோ அளவுள்ள வெள்ளை சர்க்கரை சேர்த்தா கரெக்டா இருக்கும். வெள்ளை சர்க்கரை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கலந்து விடுங்க. சர்க்கரை இந்த காயில இருக்க ஈரப்பதத்தோட சேர்ந்து இலகளா மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது போல நமக்கு நல்லா நுர பொங்கி கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். பாகு பதம் வரும். பாகு பதம்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை நம்ம மிதமான தீயில வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கும்பொழுது கெட்டியா மாற ஆரம்பிக்கும். அதாவது நமக்கு முத்து பதம் தாண்டி ஆறும் பொழுது கெட்டியா மாறும் இல்லைங்களா, அந்த சமயம் வரைக்கும் நம்ம இதை கலந்து விடணும். ரொம்ப நேரம் நீங்க குக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பர்ஃபிலாம் செய்யற அளவுக்கு பாகு நமக்கு கம்பி பதம் தாண்டி முத்து பதம் கெட்டியா வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஆகிற மாதிரி விடக்கூடாது. ஓரளவு நமக்கு முத்து பதம் வரும் பொழுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டு கலந்து விடும் பொழுது ஆறின பிறகு கரெக்டா நமக்கு மேல சக்கரை எல்லாம் பூத்துக்கிட்டு வரும். அதே போல நான் கம்பி பதம் முத்து பதம்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இதை செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் நல்லா இது ஓரமெல்லாம் சக்கரை நமக்கு கிறிஸ்டலா படிஞ்சு வருதுன்னு. இந்த சமயத்துல பாருங்க, கரண்டியில நம்ம கலந்து விடும் பொழுது ஓரமெல்லாம் அந்த சர்க்கரை படிய ஆரம்பிச்சிருச்சு. இது போல ஒரு பதம் வந்த பிறகு இலகளா இருந்தா கூட பரவாயில்ல, ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஆற விடுங்க. நடுவில் கலந்து விட்டீங்கன்னா ஃபுல்லா ஆறின பிறகு கிட்டத்தட்ட இது ஒரு 10 மணி நேரமாவது ஆறணும். ஆறின பிறகு இது போல நல்லா மேல கிறிஸ்டலா நமக்கு சக்கரை எல்லாம் ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சு 5 to 6 days நீங்க சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் இது ஆறின பிறகும் இலகலாவே இருக்கு, பதம் தெரியாத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் நீங்க ஸ்டவ்ல வச்சு சூடு படுத்தி இன்னும் கொஞ்சம் பாகு முறிகிற அளவுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா கரெக்டான பதத்துல வந்துடும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த காயில செஞ்சதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஆக்ரா பேடா விருப்பப்படுறவங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல ஃபிளேவர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், இல்ல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.